ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டிஎஸ்கே மேங்கன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜாம்பி ஹீரோ ஃப்ரம் அபாகலிப்ஸ் எபிசோட் 5 தான் இன்னைக்கான வீடியோ பார்க்க போறோம். டைம் மிஸ் பண்ணாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாமா? போன வீடியோ எண்டிங்கில் டேஞ்சனோட அலக்கையும் ஒயிட்டி மேலே பாம் செட் பண்ணியிருப்போம். அதுவும் பிளாஸ்ட் ஆகிருக்கும். 20 ரூபா போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த பாம் பிளாஸ்ட் ஆனாலும் மிகப்பெரிய பூம்னு ஒரு சவுண்டு கிரியேட் ஆகிருக்கும். தூரத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான சாமி இந்த சவுண்டு கேட்டு அட்ராக்ட் ஆகி அந்த இடத்துக்கு வந்து இருக்கும். கட் பண்ணி நம்ம ஆளுங்களா காமிக்கிறானுங்க. அவனுங்க இந்த பாம் பிளாஸ்ட் ஆனதை பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. இது ஒயிட்டுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தோன்னா அவன் மரம் மாதிரி அப்படின்னு நின்றுக்கிறான். அவனோட ஃபேஸ் பார்த்தாதான் தெரியுது. கண்ணுலேருந்து தனியாக வந்து நிற்குது. ஐட்டு நிற்கிறான். அவன் கையை பிடிச்சது எனக்கு கை ரொம்ப வலிக்குதுற, கை என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப வலிக்குதுறான்னு சொல்லி கத்தினுக்கிறான். அவனால இந்த வலி சுத்தமா தாங்க முடியல. தரையில பார்த்துக்கின்னு உரி நின்னுங்கிறான். என்னோட கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கத்தினுக்கிறான். இவனோட சைட்ல ஷார்ப்பான ஒட்டு இருக்கும். அதை எடுத்துக்கினேன் இந்த டான்ஸனோட அலைக்கை இருக்கான் இல்லையா, அவனை போட்டு சட மாதிரியே குத்தி நிற்கிறான். இவனால்தான் கை போச்சு, இவனை சும்மா வர மாட்டேன். ஏந்திர கூட வந்து சண்டை போறான். ஏன்டா பத்துனுங்கிறேன்னு சொல்லி அவனை திரும்பி குத்தி நிற்கிறான். ஈரனால் பின்னாடி வந்து போற டே அவன் ஆல்ரெடி செத்து தான்டா, இதுக்கு மேலே ஏன்னா குத்தி நிற்கிறேன், கொஞ்ச நேரம் கம்முன்னு இருறான்னு சொல்ல அதுக்கு அவன் கத்திக்கினே நம்ம ஹீரோவை போட்டு வச்சுனுக்கிறான். உனக்கு நேரா தெரியும் கை ரொம்ப வலிக்குதுறாதே, என்னால வலி தாங்க முடியலன்னு நம்ம ஹீரோவை போட்டு வச்சுனுக்கிறான். அப்ப இவன் கையில அவனோட பிளட் இருந்திருக்கும். ஹீரோ அடிக்கும் போது தெரியாம ஹீரோ கண்ணுக்குள்ள அந்த பிளட் போயிருக்கும். இந்த சீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி இது ஒரு இன்ட்டு மாதிரி வரும். ஹீரோ ஒயிட்டி கைக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறான். கை ஃபுல்லா வெந்திருக்கு. ஃபிராக்சர் என்ன ஆயிருக்கான்னு தெரியல. பக்கத்துல அந்த டாக்டர் இருப்பான் இல்லையா, அவனை பார்த்து அரே டாக்டர் இவன் கைக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பாடுறான்னு சொல்ல அவனும் வந்து இவன் கைக்கு என்னடா ஆச்சுன்னு சுற்றி பார்க்குறான். இவனோட போனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஸ்க்ராச்சும் இல்லை. ஆனால் இவனோட கை ஒரு மசில் தான் வெந்து போயிருக்கு. இவனோட ஸ்கின்னு மட்டும் தான் பெயின் ஆயிருக்கு. இவனோட போனுக்கு எந்த டேமேஜும் இல்லைன்னு சொல்ல இது கேட்டு ஒயிட்டிக்கா ஒன்றும் புரியல, ஷாக்காக பார்த்துனுங்கிறான். டே டாக்டர் என்னடா சொல்கிறேன், என் கையில் பாம்பு வெஞ்சிருக்கிறா, போனுக்கு என்ன ஆச்சுன்னு பாடுறேன், எனக்கு ரொம்ப வலிக்குதுடா, வெறும் ஸ்கின்னு மட்டும் பேர்ன் ஆயிருக்குன்றா, என்னடா சொல்கிறேன்னு ஷாக் ஆகுறான். இல்லை நான் நல்லா செக் பண்ணிட்டேன், உன்னோட போனுக்கு எந்த டேமேஜ் இல்லை, உன்னோட ஸ்கின்னு பேர்ன் ஆயிருக்கு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இது கேட்டு அந்த ஒயிட்டு ஹீரோக்கிட்ட போய் இவன் சொல்லுது எதுவுமே நம்பாரு, இவன் போலி டாக்டராக இருப்பான், என்னோட கை ரொம்ப வலிக்குது, என்ன போனு கிராக் ஆயிருக்கோ, நீ இவன் சொல்லுதுன்னா நம்பாரு, இவன் ஒரு போலி டாக்டர்னு சொல்ல அவனுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. நான் உண்மையாண்டா சொல்கிறேன், நான் ஒரு போலி டாக்டர்னா இல்லைன்னு அவன் ஒரு பக்கம் பொலிம்னுக்கிறான். ஆல்ரெடி தான் அந்த டாக்டர் சொல்லிட்டா இல்லையா, உன்னோட போனுக்கு எந்த பிரச்சனை இல்லை, உன்னோட ஸ்கின்னு மட்டும் பேர்ன் ஆயிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைடா, நம்புறான்னு ஹீரோ ஒரு பக்கம் சொல்லினுக்கிறான். இங்கே இந்த மாதிரி என்ன நடந்துங்கிறப்போ டாக்டருக்கு ஏதோ சவுண்டு கேட்டிருக்கோ, என்னடா சவுண்டுன்னு சொல்லி சைடில் திரும்பி பார்க்குறான். டேய் என்னடா இது, நான் பார்க்கறதுலாம் உண்மையான்னு சொல்லி ஷாக் ஆக்குறான். என்ன நான் எக்கச்சக்கமான ஜாம்பி நம்ம ஆளுங்களை நோக்கி வந்து நிற்குது. இது பார்த்து இவனும் டேய் எக்கச்சக்கமான ஜாம்பி நம்மளை நோக்கி வந்துடா, நீ இவனுங்கிட்ட சொல்லு, நான் இந்த முன்னாடி திரும்பி இருப்பான். ஆனால் இந்த வாட்டியா ஒன்றும் ஐதுனுங்கிறான். ஹீரோ கிட்ட பொலைம்னுங்கிறான். அடே டேய் என்னடா இவன் ஒன்றும் ஐதுனுங்கிறான், ஜாம்பி வர நம்மளை நோக்கி வந்துடா, நீ ஹீரோ கிட்ட சொல்ல இவனும் எக்கச்சக்கமான ஜாமி நம்மளை நோக்கி வருது பார்த்துட்றான். உடனே அந்த ஒயிட் இருக்கா இல்லையா, பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட குத்துட்டு இவன் கீழே அவனோட தங்கச்சி தூக்கிப்பான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சேஃபான இடத்துக்கு போய் ஆகணும்னு இவனும் யோசிச்சுனுக்கிறான். அந்த டைமில் கட் பண்ணி டேன்ஜனை காமிக்கிறாங்க. அவனோட அல்லக்கையை இந்த டேன்ஜனை தூக்கியிருப்பான். சரி பாட்டு இருவோம், சரி ஓகே நான் உன் உயிரோட விடுறேன், ஆனால் மறுபடியும் என்னென்னா தப்பு பண்ணனா என்னோட விஷயத்துல மூக்கு நோயிச்சுன்னா உனக்கு கறி அங்கேயே மூச்சிருவேன், உனக்கு பாவனா பார்க்க மாட்டேன்னு மிரட்டினுக்கிறான். நெசசரியில் எல்லாருமே ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துடுறாங்க. கட் பண்ணி உள்ள காமிக்கிறாங்க. அங்கே எக்கச்சக்கமான அந்த வெடினா இருக்கும் இல்லையா, ஒயிட் கையில் ஒரு பாம்பு செட் பண்ணாங்க, அதே மாதிரி பாம்பு இங்கே எக்கச்சக்கமாக இருக்கு. அப்புறம் ஹீரோ பார்க்குறான். அதே இது அந்த டைனமைட் தானே சொன்னானுங்கன்னு ஹீரோக்கும் ஞாபகம் வருது. டான்சன் வர அலக்க என்ன இருப்பானுங்க அவனுங்கன்னா ஜெட்டியோரு நிற்க வச்சிருக்கானுங்க. அதே உங்க ஆளுங்க ஒருத்த ஆளு மேலே ஒரு பாம்பு செட் பண்ணல டைனமைட்னு சொல்லி அதானே இதுன்னு கேட்க அப்புறம் இவனுங்க சொல்கிறானுங்க ஐயோ தலை இருக்குது, ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி டைனமைட்னா இல்லை, ஏன்னா நியூ இயர்க்குன்னா ஃபயர் வச்சுன்னு வரைப்பாங்களா அதே இதுன்னு சொல்கிறானுங்க. ஆனால் மற்ற வெறியோட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறானுங்க. அப்புறம் இவனுங்க அந்த வீட்டை சுற்றி பார்க்குறானுங்க. ஆல்ரெடி ஒரு ஜாமி அங்கே செத்து கிடக்குது. இது என்னடா பண்ணான்னு சொல்லி அங்கே இருக்கிற இவனாலும் யோசனைக்கிற அந்த டைமில் ஹீரோக்கு இதை பற்றி ஒரு யோசனை வந்திருக்கும். இவனோட வரல ஷார்ப்பான ஒரு நகை இருக்கும் இல்லையா, அந்த நகை வச்சுன்னு இந்த ஜாமியை குத்தி கீக்கிறான். இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியலன்னு பக்கத்தில் ஒருங்கமா பார்த்துனுக்கிறானுங்க. அப்புறம் ஹீரோ பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான். அவனோட ஃபேஸில் இந்த ஜாமி போயிட்டு தரவுறான். அவனுக்கா ஒன்றும் புரியல, எதுக்காக வேறு மாதிரி பண்ணுறான்னு சொல்லி ஷாக்காக பார்த்துனுக்குறான். அப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த ஜாமி பிளட் உங்களோட பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பிளட் வாசனை பார்த்து ஜாமி எதுவுமே உங்ககிட்ட வராதுன்னு சொல்கிறான். எதுக்காக ஹீரோ இது மாதிரி பண்ணியிருப்பானா, இப்போ இவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் அந்த வெடி இருக்கும், அந்த ஃபேரில் ஒரு வெடி இருக்கும். இது மற்ற வெடியோட இது பவர்ஃபுல்லாக இருக்குது, இது வச்சு ஜாமி அட்டாக் பண்ணலாம். இது ஜாமி அட்டாக் பண்ணுறதுக்கு சுத்தமாக பத்தாது. ஆனால் இவங்க இருக்கிற வில்லேஜில் வேற ஹவுஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வெடியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒன்று கொஞ்சம் நல்லா நியூ இயர் வரப்போகுது, அந்த இடத்துக்கு போய் வெறினா எடுத்துட்டு ஜாமி அட்டாக் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புனான்டா ஹீரோ பிளான் போட்டிருப்பான்.
இவனோட பிளான் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். இவங்க அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி டேன்ஷனை நல்லா கட்டி போட்டு வச்சிடறானுங்க. போயிட்டுக்கிட்டே இவன் நீ பார்த்துனே இது என்ன தப்பிக்கிற மாதிரி என்ன உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயும் இவன் கடியை போட்டு தள்ளிடு பரவாயில்லன்னு சொல்லலாம். அதே டைமில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்தோடனே ஒரு பஸ் அந்த பஸ்ஸில் போய் ஏற்ற ஆரம்பி. ஏன்னா இந்த வெடிக்கிறப்போ சாமி எல்லாமே என்னென்னு நோக்கிற வரும். அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நீ உடனே இங்கே இருக்கிற எல்லாருமே பஸ்ஸில் ஏற்ற ஆரம்பிச்சு நானும் சீக்கிரமாக வந்துடுறேன்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை ஹீரோட தங்கச்சி இருக்கும். அவன் நம்ம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறான். ஹீரோன்னு அவன் தங்கச்சியை பார்த்துட்டு நீ கவலைப்படுற இதுக்கு பயப்படுற நான் சீக்கிரமா வந்துடுவேன் நான் சேஃபா வந்துடுவேன்னு சொல்றான். இவங்களுக்கிட்டே நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் நீ கவலைப்படாத என்னோட தங்கச்சி நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்ல அதுக்கு அவளும் நிஜமாலே திரும்பி வந்துடுவியா போன வாட்டி மாதிரி நடக்காது இல்லையா நீ கண்டிப்பா என்கிட்ட வந்துடுவியான்னு அவளும் கேட்கறா. இதெல்லாம் ஹீரோ ஒரு ஃபேஸ்ல கை வச்சுன்னு சொல்றா. அந்த டைம் ஹீரோ ஒரு கண்ணுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஒயிட்டியோட பிளட் பட்டிருக்கோம் இல்லையா இவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயினுக்குது. கண் லைட்டா சுரண்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஒயிட்டியா செம ஷாக் ஆகுறான். என்னது ஜாமைக்கு உணர்ச்சி இருக்கா இது என்ன வித்தியாசமா இருக்கு என்ன அவன் ஷாக் ஆகுறான். பின்னாடி எல்லாருமே எக்கச்சக்கமான ஜாமி வெளியே இருக்கு. இப்ப நீ யாரை கொண்டு போற தனியா போறியான்னு கேக்குறானுங்க. நான் தனியா நான் போக மாட்டேன் உங்களை கூப்பிடுறா போவனு அவன் கிட்ட வெடி குத்துறான். இவனும் டோர் ரெண்டு வெளியே என்ன ஜாமி இருக்கான்னு பாக்குறான். வெளியே எக்கச்சக்கமான ஜாமி சுத்தி நிக்குது. இது பார்த்து உள்ள இருக்கிறவங்க பயந்து நிக்கிறானுங்க. என்ன எக்கச்சக்கமான ஜாமி இருக்கு இப்ப நம்ம எப்படி போறோம்னு ஹீரோ கிட்ட கேட்க ரொம்ப ஈஸி நம்ம எல்லாரும் ஓடி போறோம்னு சொல்ல இது கேட்டு இவனுங்கன்னா பதறது. இதே எக்கச்சக்கமான ஜாமி வெளியே இருக்கிறா எப்படி நம்மளால ஓடி போக முடியும் நம்ம செத்துரு பண்ணான்னு சொல்லி கதிரனுங்கிறானுங்க. இப்ப இவனுங்களுக்கு நெருப்பு வேணும் இல்லையா அதனால ஹீரோ அவன் பேண்ட்ல வரல் தடவி நெருப்பு வர வச்சிடறான். இதுகிட்ட சில பாம்லாம் இருக்கும். நெருப்பு அந்த பாம்புல பத்து வச்சிடறான். நான் சொன்னோன்னு எல்லாரும் ஓடுறதுக்கு ரெடியானுங்கிறான்னு சொல்ல அவகிட்ட பாம்ஸ்னா இருக்கும் இல்லையா அப்படியே வானத்துல தூக்கி போடுறான். இப்ப எல்லாரும் ஓடுங்கிறான்னு சொல்லு அவனுங்கன்னா பரிதாச்சும் ஒண்ணுங்கிறானுங்க. ஹீரோ தூக்கி போட்டு பாம்பனா ஒன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஹீரோ சைடில் ஒருத்தர் இருப்பான். அவனை தூக்கி முன்னாடி வச்சுங்கண்ணே நீரான்னு அந்த வேரஸ் போட்டுங்க எனக்கு வைக்க காமிச்சாங்கன்னு ஓடுறான்னு சொல்ல அவனா பதறச்சு ஓடுனுக்குறான். பின்னாடி பாம்புனா வெஞ்சுனுக்குது. நார்மல் பாம்பு மாதிரி வரையில இது ஒன்று கிரைனட் டேமேஜ் எந்த மாதிரிக்கு இம்பாக்ட் இருக்கோ அந்த மாதிரி இம்பாக்ட் வருது. இவனுங்கன்னா தெரிச்சுன்னு ஓடுனுக்குறானுங்க. இந்த பிளாஸ்ட் மூலமா மற்ற சாமி சாவலனாலும் சில சாமி செத்துருது. கைட் பண்ணி நெட்ஸ் இல்லை இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க இல்லையா அந்த இடம் காமிக்கிறாங்க. பொறுமையா தூர தந்துங்கன்னு ஒயிட்டியும் அவங்க எல்லாருமே வெளியே கொண்டு வர ஜாமி என்ன இருக்கான்னு பாக்குறா. ஜாமி எதுவுமே இல்லை. தூரத்துல இவங்க வந்த பஸ் இருக்கும். பஸ் அங்கே இருக்கு. எல்லாரும் பொறுமையா வாங்க சட்டை போறாம எல்லாருமே ஸ்லோவா வாங்க நம்ம அந்த பஸ்ஸுக்கு போய் ஆகணும்னு இந்த பஸ்ஸு காமிச்சா தாறுமாற எல்லாம் வஞ்சிருக்குது. கண்ணாடி எல்லாம் வஞ்சு போயிருக்கு. நம்மளுக்கு வேற வழி இல்லைன்னு எல்லாரும் ஒருத்தர் இந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி நிற்கிறாங்க. ஒயிட்டி ஒரு அழுகை ஒருத்தர் இருப்பான். பாஸ் நீங்க ஏன் அங்கே விக்கே இருக்கீங்க நீங்க முதல்ல மேலே வாங்கன்னு சொல்றான். ஆனால் நம்ம ஒயிட்டியா திரும்பி நம்ம டேன்சன் பார்க்குறான். அவன் ஏறாமல் நின்று நிற்கிறான். அவன் தலைமுடி போச்சு இவன் பக்கம் வச்சுட்டு என்னடா நினச்சினுக்கிற நீ ஒன்றும் பெரிய ஆளுன்னு நினச்சினுக்கிறியா உன்னை போட்டு தள்ளிக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது போன உயிரோடு வச்சுனுக்கிறேன் கிட்டே இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காரு மேலே பண்ண நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்கிறான். இதை கேட்டு டான்ஸ்னா ஐதுன்னுக்குறான். அவனுக்கு நான் பிரச்சனை தெரியாமல் பார்த்துன்னுக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பாம் இருக்கிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ போயிருப்போம் இல்லையா அந்த ஒரு வேற வசதி காமிக்கிறாங்க. ஒரு வழியா இவனுங்க சேஃபா உள்ள வந்து சேர்ந்துடுறானுங்க. உள்ள அந்த பாம் இருக்கிறதுக்கு போய் பாக்குறானுங்க. அந்த பாம் எல்லாமே மலை மாதிரி கூஞ்சி வச்சுனுக்குறானுங்க. ஆனா ஹீரோக்கு இன்னும் அந்த கண் ஒரு மாதிரி உருட்டின்னு தான் இருக்கு. ஒயிட் பிளட் பத்திருக்கு இல்லையா அந்த இடம் இன்னும் ஒரு மாதிரி உருட்டின்னு போல. அப்போ ஹீரோ கூட ஒருத்த வந்துருப்போம் இல்லையா அவன் பின்னாடி ஒரு ஜாமி வருது. இந்த வேற வசதியில் ஒருத்த செக்யூரிட்டி மாதிரி இருந்திருப்பான் போல. அவன் ஜாமி ஆகிட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தன் கையில ஒரு வெறி எடுத்துக்கின்னு ஒரு 10 வச்சுட்டு இந்த ஜாமி வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா அவன் மேல தூக்கி போடுறான். அந்த வெறி என்னன்னா ஒரு பாம்பு போட்ட மாதிரி மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அந்த ஜாமி செவிட்டு வச்சுங்கன்னு வெளியே போய் வீது. இந்த பாம்பு சவுண்டு கேட்டு அங்க இருக்கிற சுத்தினுங்கிற ஜாமி எல்லாமே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. இவனுங்களுக்காக ஷாக் ஆகுது. நாம நார்மலா ஒரு வெறிடான வெறிச்சு அருணார ஒரு பாம்பு போட்ட மாதிரி இந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. அந்த ஜாமிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அங்கே கல் மாதிரி நின்றுனுக்குது. ஒரு இவன் அட்டாக் பண்ணிட்டுக்காக ஓடி வரான். அந்த டைம்ல ஹீரோ அந்த ஜாமி தலைமுறை பிடிச்சி இந்த பக்கம் ஒரு சுத்து அந்த பக்கம் ஒரு சுத்து முன்னாடி ஜாமி கூட்டமா இருக்குமா இந்த ஜாமி தலைமுறை பிடிச்சி இஷ்டிங்கனே போய் அந்த ஜாமி கூட்டிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அதுன்னா தெரிச்சுன்னு போய் வீதுங்க. இது பார்த்து ஹீரோ கூட வந்தானுங்கன்னா இவனுக்கு ஹீரோ ஸ்ட்ரென்த் இருக்கான்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோ இங்க இருக்கிற எல்லா பம்ப்ஸ் எடுத்துக்குங்கிறான். நம்ம இங்கிருந்து கிளம்ப போறோம்னு சொல்லி அவனுங்களாம் ஓகே பாஸ்ன்னு சொல்றானுங்க. இந்த இடத்துல இந்த வீடியோ முடியிருக்கு. உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு நைட் 8 o'clock வந்துடும். மறக்காம வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தினமும் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே கேஸ் உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.